வேதாகமத்தில் இயேசுவின் வருகையை குறித்தும் வரப்போகின்ற மேசியாவை குறித்தும் சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் உண்டு என்று பல வேத பண்டிதர்கள் கூறுகின்றார். இதில் என்ன மிக ஆச்சரியமானதுன்னா, இந்த 300 தீர்க்க தரிசனங்களுக்கும் மேலாக இயேசு எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றினார் என்று ஆதாரத்தை பல வேத பண்டிதர்கள் அழகாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை குறித்து பலர் எழுதியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆல்ஃபிரட் எல்டர்சன் என்ற ஒரு மனிதன். அவர் வேத பண்டிதர், உட்கார்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஆராய்ந்து முடித்த பின்பதாக அவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சுமார் 456 வசன பகுதியில் வரப்போகின்ற மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள் என்று அவர் எழுதினார். ஸோ இவர் அந்த ரீசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ண பிறகு இன்னொரு கல்லூரி, வெஸ்ட்மென் என்ற ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் அதை எடுத்து ஆராய்ச்சி செய்ய விரும்பினாராம். அவருடைய ஆராய்ச்சி என்னன்னா, ஒருவர் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதுவும் இயேசுவை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சொல்ல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அது நிறைவேறுவதற்கு என்ன வாய்ப்பு என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்களாம். கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் 3 வருடமாக உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டை புரட்டி எடுத்து எங்கெங்கெல்லாம் வரக்கூடிய மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றது என்று முதல் குறித்து வைத்து அதை எப்படி இயேசு நிறைவேற்றினார் என்று அதை அவர்கள் நிரூபித்தார்களாம். நிரூபித்த பிறகு இந்த மாணவர்கள் கொஞ்சம் கணக்கு போட ஆரம்பித்தார்களாம். ஒருவரை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்களாம். உதாரணத்திற்கு அவர்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மீகால தீர்க்க தரிசனமாக இயேசு மேசியா எந்த ஊரில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக மீகா தீர்க்கதரிசி உரைக்கின்றார். பெத்லஹேமில் பிறப்பார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீகா தீர்க்கதரிசி இயேசு எந்த ஊரில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். இவர்கள் கணக்கு போட்ட பொழுது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எங்கே பிறப்பார் என்று ஒருவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்னன்னா 3,00,000 சரிங்களா? 3,00,001 அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ். ஸோ அவர்கள் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அப்படி ஆராய்ச்சி செய்து முடித்த பின்பதாக அவர்கள் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு 8 தீர்க்க தரிசனங்களை எடுத்து இந்த 8 வித்தியாசமான இயேசுவை குறித்து காண்கின்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்ன என்று அவர்கள் கணக்கு அவர்கள் போட்ட பொழுது அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், அந்த 8 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுவதும் நிறைவேறும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால், அவர்கள் சொன்னார்கள், ஆங்கிலத்தில் அவர்கள் போட்ட கணக்கு என்னன்னா 10 to the power of 18. 10 to the power of 18 அப்படின்னா அதோடைய வாய்ப்பு என்னன்னா 18 சரிங்களா? அதுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்னன்னா குவிண்டில்லியன் அப்படின்னா 1 in quintillion அப்படின்னா குவிண்டில்லியன்ல ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்களுக்கு கணக்கு போட்டாங்க. ஸோ எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நானும் இதை படிச்சுப்போ நானும் அப்படிதான் தலையை சுருந்தேன். இது எப்படி இது புரிஞ்சு கொள்வது என்று நான் பார்த்த பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் இப்படி தான் ஒரு மாணவர்களுக்கு விளக்கி சொன்னாராம். இது எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, உதாரணத்திற்கு
ஒரு 10 டிக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டிக்கெட்டில் மாத்திரம் கோடு போட்டு அதை ஒரு பக்கெட்டில் போட்டுடுங்க. பக்கெட்டில் போட்டு ஒரு ஆளை வர சொல்லி அவருக்கு கண்களை கட்டி விட்டு அந்த ஒரு டிக்கெட்டை எடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இந்த 10ல் எந்த டிக்கெட்ல கீறினீங்களோ அந்த டிக்கெட்டை எடுக்க சொல்லுங்க. வாய்ப்பு என்னங்க? 10ல் 1. ஸோ இதை இந்த 10க்கு 18 அப்படின்றத நீங்க விளக்கணும்னா, நம்மளுடைய தேசத்திலேயே மிக பெரிய மாநிலங்கள் ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷ், இந்த 2 மாநிலங்கள் தான் இந்திய தேசத்திலேயே மிக பெரிய மாநிலங்கள். ஜனத்தொகையில் இடத்துல மிக பெரிய. ஸோ இந்த 2 மாநிலத்தை எடுத்து ஒருவர் 2 ரூபா சில்லற காசை எடுத்து இந்த 2 மாநிலத்திலையும் முழுவதும் 2 அடிக்கு நிரப்புங்க. இதை நிரப்பின பிறகு ஒரு 2 ரூபாவை எடுத்து நீங்க அதுல கீறி உள்ள போட்டுருங்க. போட்டு ஒரு மனிதனை வர சொல்லி அவனுக்கு கண்ணை கட்டிட்டு போய் அந்த 2 ரூபா கண்டுபிடின்னு சொல்லுங்க. அவனால எவ்வளோ ஜென்மங்கள் வாழ்ந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஆசிரியர்கள் இதான் சொல்றாங்க. அதுதான் ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதனுக்கு 8 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா எவ்வளவுங்க? குவிண்டிலியன்ல ஒரு வாய்ப்பு. ஆனா இதுல என்ன மிக ஆச்சரியம்னா, இயேசு ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரம் நிறைவேற்றலைங்க, 8 மாத்திரம் நிறைவேற்றலைங்க, 300க்கு மேல தீர்க்க தரிசனங்களை இயேசு நிறைவேற்றினார் என்று தேவ வார்த்தையில் நம் ஆதாரத்துடன் நாம் பார்க்கின்றோம். இது விளையாட்டான காரியம் அல்ல. இது எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. இயேசு இந்த சாதனையை அவர் சாதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கணும் என்றால் இயேசு அவரை குறித்து உரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம்.